தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டு தக்காளி சோறு வேணுமா? கம்மன் இரு. ஏன் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாம்பு பார்த்தீங்களா எப்படி போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே மாடிக்கு போனாவோ இல்லை காம்பவுண்டில் நின்னாவோ ஏதாவது ஒரு அதிசயமான நிகழ்வு இப்படி தான் நடக்கும். அங்கே பாருங்க எப்படி ஊறிட்டு போயிட்டுருக்குதுன்னு. இது கீழெல்லாம் நிற்கிறப்ப பார்த்தா ரொம்ப கொலையே நடுங்கிற மாதிரி, இந்த ஈரக்குலை நடுங்கிற மாதிரி இருக்கும். செமையாக இருக்கும். ஆனால் பார்க்குறக்கு அதனோட சத்தம் கூட கொஞ்சம் நாளைக்கு அப்படியே காதுலேயே கேட்டிருக்குங்க. நீங்களாம் அது மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரில. நிஜமாலுமே நான் ரொம்ப பயந்தாங்கோழி. கரப்பாம்பூச்சி பார்த்தா பள்ளி பார்த்தாவே பயந்துப்பேன். பாம்பை பார்த்தா இப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அது அப்படியே அந்த கல்லுக்குள்ளே போய் பூந்துருச்சுங்க. பிடிச்சவங்க யாராவது என்னாவது சொன்னால் அது செய்கிறமோ இல்லையோ அது மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு காடையோட அனுபவம். அதன் மேலே எப்படி நாட்டு மாடு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கோ அதே மாதிரி காடை மேலே ஒரு ஈர்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். நம்மாழ்வார் மற்றவங்க அந்த மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நாட்டு மாடு எப்படி வாங்கணுனோ அதே மாதிரி ஐயா கு சிவராமன் அவர் சொல்லி எனக்கு சில வருடங்களாகவே எனக்கு காடை வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குதுங்க. அது மேலே ஒரு ஆசை இருக்கே தவிர அது அப்பப்போ அண்ணங்கிட்ட கேட்பேன். கூண்டு வாங்கணும், காடை வாங்கணும், முட்டை வாங்கணும், நம்மளே எல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கேட்டு அப்புறம் அப்படியே விட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு 10 நாளைக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் இது நடந்தது எல்லாமே. பிடிச்சா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. 10 நாளைக்குள்ளே நடந்தது. ஒரு 11 மணி இருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்டஸில் காடை முட்டை முட்டை காடை கறியுடன் கிடைக்குமோ ஏதோ ஒன்று கறி முட்டையெல்லாம் இருக்குது, கறி வெட்டி வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னையும் எனக்கு ஒரே ஆர்வம். அப்பா நம்மக்கிட்ட பக்கத்துலேயே காடை இருக்குது, நம்ம எப்படியும் இவ்வளோ நாள் என்ன சொல்கிறது கிடைக்காதது நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நான் மணியும் பார்க்கல, எதுவும் பார்க்கல. கரெக்டாக 11:30 மணி. எனக்கு தெரிஞ்ச தம்பி தான் கடை வச்சுருக்கா. அப்படி அதாவது நம்ம கோழியெல்லாம் அவங்க தான் பிடிச்சி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இதுவும் வந்துச்சு. நம்ம வந்தோடனையுமே நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை, உச்சத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் அப்போவே மெசேஜ் பண்ணியாச்சு, கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன போடுறதுன்னு தெரியல, அதனால் கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதாவது சென்ட் பண்ணியாச்சு, கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு. மணி பார்க்குறேன், மணி 11:30 மணியோ 11:10 என்னன்னு தெரியல நல்லா. அப்புறம் இது தப்பாச்சு, இந்த நேரத்தில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. காலங்காத்தால 7 மணிக்கு அவங்களும் ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு. எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. நம்மளுக்கு காடை வரப்போகுது, நம்ம காடை வளர்த்த போகிறோம், நம்ம முட்டை நம்மளே இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் எப்பவுமே முட்டை முட்டை இருந்துட்டால் போதுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. முட்டையை வறுத்து ஒரு ரசத்தை வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. மற்றபடிக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் எப்பவுமே ஒரு 2 முட்டை, ஒன்றா தோசைக்கல் ஊற்றி வெங்காயத்தை போட்டு இது பண்ணி கொடுத்துட்டோம்னா அதை வச்சு மறுபடியும் எதாவது நல்லா இல்லைன்னா கூட வச்சு மேனேஜ் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்படி முட்டையாக உடச்சி சாப்பிட்டு நாட்டுக்கோழி முட்டை அடை வைக்கிறதுக்கு கூட இல்லை. நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அப்படியே விட்டாச்சு. அப்புறம் இதை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். என்னடா பண்ணுறது, நம்ம சீக்கிரம் டக்குன்னு காடை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் அந்த தம்பி கூப்பிட்டாச்சு. ஏன்னா காரங்காத்தால் கூப்பிட்டோம்னா நம்மளுக்கு வேலை கெட்டு போயிடும். இவருக்கு தெரியாமல் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டாச்சு. காடை என்ன விலைன்னு கேட்டேங்க. ஜோடி எத்தனை ரூபாயோ சொன்னாங்க, நல்லா தெரில, அதுக்குள்ளே நான் மறந்துட்டேன். எவ்வளோ சொன்னாங்க, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அப்பாடா காடை இவ்வளோ தான், 200 ரூபாய்க்குள்ளே தாங்க 2 காடை சேர்த்துன்னு நினைக்கிறேன், நல்லா தெரியல. ஜோடி இத்தனை ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 1 கிலோ போட்டால் ஒரு 8 என்னமோ வாங்கினோம்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் காடை வாங்கிட்டோம்னா காடை முட்டை வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து கோழி முட்டையை அடை வச்சு குஞ்சு பொரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தான் நான் இவ்வளோ இது பண்ணினேன். அப்புறம் நிஜமாலுமே இந்த ப்ராசஸ் வந்து ஒரு வாரமாகவே நடந்துகிட்ருக்குது. உடனே கூகுளில் சர்ச் பண்ணியாச்சு, கூண்டு எவ்வளோ வருது, காடை எவ்வளோ வருது, எங்கேருந்து வருது, என்ன ஏதுன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் பேசுகிறது நம்ம வந்து ஒரு ஜென்ஸ்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணங்கிட்ட கொடுத்துருவேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே எங்கள் அண்ணன் வந்துடுவான். ஃபஸ்ட்டுமே அப்படி தான், எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்பேன். அண்ணன் வந்து பார்த்து சொல்ல வேண்டிய சொல்லுவான். அவனும் 2-3 பக்கம் இப்போ கேட்டான். 8,000 7,000 அந்த மாதிரி ஏதோ அண்ணனும் சொன்னான். அப்புறம் கூப்பிட்ருந்தேன் இல்லைங்களா, அந்த தம்பி கூப்பிட சொன்னேன் இல்லைங்களா, அவரும் கூப்பிட்ருந்தா. அப்படி அவர் காடை கூண்டு வந்து 100 வளர்த்தலாங்க்கா 10,000 ரூபாய்க்கு இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முட்டை உளுந்தா முட்டை வந்து அதுவே வெளியே வந்துருமாமா. தண்ணி குடிக்கிற மாதிரியும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக 100 காடை வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு 100 காடையெல்லாம் வேண்டாங்க, வீட்டுக்களவாக இருந்தால் போதும். கார்த்தி அவர் பேர், கார்த்தி 100 மட்டும் இருந்தால் போதும். எனக்கு சிச்சி அப்படி சொல்லலை, 100 வளர்த்தலான்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு 100எல்லாம் வேண்டாம், எனக்கு வீட்டுக்கு அளவாக இருந்தால் போதும். எனக்கு வீட்டுக்கு முட்டை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம காடை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய ஐடியா. அவங்க சொன்னதுக்கு இல்லை அவ்வளோலாம் போட முடியாது, இப்போதைக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம மேலும் மேலும் செலவாக இழுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்டாலும் அவர் வாங்கி தந்துடுறாரு, கொஞ்சம் கஷ்டம்தான், நீ என்ன பண்ணுறது. அதனால் இது அவ்வளோலாம் ப்ராஜெக்டில் ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அதுக்கு தீன் வாங்கணும், காடை வாங்கணும், இத்தனையும் வாங்கி நம்ம அந்த காசை எப்போ போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இது இருந்துச்சு. அதனால் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 14 ரூபா 13 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். 14,000 13,000 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு வீட்டுக்களவாக ஒரு 20-30 இருந்தால் போதும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் முட்டை வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியாச்சு. சரிங்கக்கா பார்த்துட்டு சொல்கிறேன்னு அவரும் சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் கூப்பிடவே இல்லை, எனக்கு அதுக்குள்ளே தாங்க முடியல. எங்கள் அண்ணனை கூப்பிட்டாச்சு, டே ஜெகதீஷ் எனக்கு காடை வளர்த்தோணும், எனக்கு காடை கூண்டு வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன். எங்கள் அண்ணனும் ஏதோ லவ் பேர்ட்ஸு குருவி வளர்த்துன பக்கம் இருக்குது, இது 10,000 ரூபாய் ஆகுமாமா அப்படின்னு. சிச்சி இல்லை அது ஒரு 4,000 3,000 ஆகுமாமா, அது போக ஆட்டோ வாடகை 1,500 அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னான். எனக்கு நான் பார்த்தோன்னே புதுசுன்னு தான் நினச்சிட்டேன். பாப்பாட்ட காமிச்சது கூட சொன்னான், ஏம்மா இது பழசு மாதிரி இருக்கே அப்படின்னா. ஆமாம் சாமி, நான் கேட்கல மாமாட்ட அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டதுக்கு எங்கள் அண்ணன் ஆமாம் பழசு அப்படின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி அப்படின்னா. அது நான் கண்டுபிடிக்கல, பாப்பா தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி அவள் பார்த்தோன்னே சொல்லிவிட்டேன், இது பழசாட்டிருக்குது, இது என்ன ஏதுன்னு கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கல சாமின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எனக்கு அந்த கூண்டு கொஞ்சம் பிடிக்கல, ஒரு மாதிரி. அது வந்து லவ் பேர்ட்ஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது முட்டையெல்லாம் எப்படி எடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இப்படியே போயிட்டுருக்குது கூண்டு. நான் ஃபேஸ்புக்கில் நம்பர் எடுக்கிறது, கூகுளில் சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியே போயிட்டுருக்குது. எல்லாம் மனக்கணக்கு, அத்தனை முட்டை வரும், இத்தனை முட்டை இருந்தது. எங்கள் அண்ணன் சொல்கிறான், 100 காடை வளர்த்துனீனா விற்கலாண்டி, நீ விற்றுடி, நீ அப்படி ஒரு சம்பளம் அப்படி கொஞ்சம் சம்பாதிக்கலாண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னான் எங்கள் அண்ணன். அப்புறம் டே அதெல்லாம் வேணாண்டா, ஏன்டா நீ வேறு அப்படின்னு சொன்னதுன்னு எங்கள் அண்ணன் சொன்னான், அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் காடை முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னா. ஆமாண்டா ஆமாம், அடுத்தது நீ அதுதான் ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விட்டாச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா 13,000 14,000க்கு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருந்தது அப்படியே ஸ்லோவாக டவுன் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கறி எடுத்துகிட்டு வரும்போது அத்தை இறந்ததுக்கப்புறம் செய்யவே இல்லைங்க, அந்த வாரத்தில் தான் செஞ்சோம். எனக்கு காடை வாங்கிட்டு வந்து கோழிலேயே அடை வச்சு குஞ்சு பொறிக்க வச்சிடலாமா, அது காசு மிச்சம் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் நான். அப்புறமா பார்த்தா சரி வேண்டாம், காடை இவர்கிட்ட கோழிப்புடி அப்படின்னு சொன்னார். முட்டை விடுற கோழியை பார்த்து நம்ம வீட்டில் எப்பவுமே வீட்டில் இருக்கிற கோழி மட்டும்தான் செய்வோமே தவிர கடையிலேருந்து மேக்ஸிமம் வாங்க மாட்டோம். அந்த மாதிரி சரி நம்ம காடையை வாங்கிட்டு வர சொல்லி காடை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னதுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. சரி காடை முட்டையாவது வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றக்குன்னு சொன்னேன். அது ஒரு எத்தனை முட்டை இருந்தது, நானும் எண்ணி பார்த்தேன். நம்ம கணக்கில் புளி கொட்டை எடுத்த புளியோ கொட்டை எடுக்காத புளியான்னு தெரியாது, அந்த மாதிரி நானும் எண்ணி பார்த்தேன். எனக்கு கணக்கே வரல, அது எத்தனைனே கடைசி வரைக்கும் தெரியல, இன்ன வரைக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் இருக்கும். இந்த 13,000 ரூபா ப்ராஜெக்ட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபாயில் முடியுது அப்படின்னா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது உடச்சி ஊற்றுனா உடைய மாட்டேங்குது. நிஜமாலுமே காடை முட்டை உடையவே மாட்டேங்குது. அது வேக வச்சா தொல்லி வர மாட்டேங்குது. பெரிய டார்ச்சர், டென்ஷன் ஆகிட்டேன். இந்த 10 முட்டை 11 முட்டை உடைக்கிறக்குள்ளேயே தலைவலி ஆயிடுச்சு. நல்ல வேலை காசை கொண்டு போய் இந்த காடை கூண்டில் 10,000, காடை மேலே ஒரு 2,000 3,000, அதுக்கு தீனு ஒரு 2,000 3,000ன்னு சொல்லி போடலை. தப்புச்சண்டா சாமின்னு நினச்சி விட்டுட்டேங்க. அப்படியே நீ ஆசைப்பட்டாலும் நிஜமாக கடையில் போய் யாராவது செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டுக்கலாமே தவிர அந்த காடை வாங்கணும்னு ஆசையே அந்த அன்னையோட விட்டாச்சு. நிஜமாலுமேங்க வேக வச்சா தொளிக்கவே முடியல. அது ஏதோ கொதக்குனே போகுது. தொல்லி நல்லா வரமாட்டேங்குது. அது ரொம்ப 1 இன்ச்சு கூட இருக்க மாட்டேங்குது. கண்ணாமூலிச்சோடு தான் இருக்குது. அதை தொளிச்சு பிரித்து சாப்பிட்றக்குள்ளே அதில் நிஜமாலுமே ஒரு 5 6 வேஸ்ட்டாகவே போச்சு. நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிடிக்கல. அது நல்லதுன்னு டாக்டர் அவர் சொன்னங்காட்டி மட்டுமே அது மேலே ஆசைப்பட்டேன். அந்த ஆசை எல்லாமே ஒரு 60 ரூபாயோட வேலை முடிஞ்சுது. அப்படிங்கும்போது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தாலும் அப்பாடா தப்புச்சண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், சாமி போதும், நீ காடை வாங்கலை, காடை பண்ணை க்ளோஸ் பண்ண படிக்கிறது அப்படின்னு நினச்சேன். நிஜமாக காடை வளர்த்துறது ஈஸி. நம்ம என்ன ஒரு 4 பக்கம் ஒரு கம்பியை போட்டோம்னா கொண்டு வந்து விட்டா அதுவே வளரட்டும். நம்ம கோழி வளர்த்துன அனுபவம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அது பண்ண வைக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டேன். என்னால் வீடியோ பார்க்குறது அதே தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன, நல்ல வேலையாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையா, அதுக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமையான்னு நல்லா தெரியல, மறந்துட்டேன். அதுக்குள்ளே போன வாரம் தான் நினைக்கிறேங்க, சாரி. அதுக்குள்ளே முடிஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 15,000 ப்ராஜெக்ட் ஒரு 60 ரூபாயில் முடிஞ்சுது அப்படின்னா அவரோட காசு நல்ல வேலை தப்பிச்சுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவர் தான் சந்தோஷப்பட்டுக்கணும். நிஜமாக நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாமல் மன உளைச்சல், அது விற்கணும், அது எப்படி என்ன ஏது, அது காசு எடுக்கணும், எப்படியோ. அதனால் எதாக இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. அது செயலில் டப்புன்னு குதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் என்னோடய அனுபவத்தை சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது தட்டு அறுத்து கட்டினப்போ எடுத்த வீடியோ. யாராக இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்தா அவ்வளோ வருது, இந்த வீடியோ பார்த்து இவ்வளோ வருது அப்படின்னுலாம் மனக்கணக்கு போட்டு கோட்டை என்ன மாதிரி கட்டாமல் சிந்திச்சு செயல்படுங்க. காசு தப்பிக்கும் நிஜமாலுமே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.